வேதம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தை கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட வேண்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்திற்கு முன்பதாக ஒரு சில கட்டளைகளை கொடுத்து இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நம்ம எப்படி இருந்தோம், எதை செய்தோம், அப்படிப்பட்ட காரியங்களை யோசியாதபடி இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியம், அவர் செய்ய போகிற புதிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், அந்த புதிய காரியத்தை நான் எப்படி அனுபவிக்க போகிறேன் என்கிற வாஞ்சையோடு ஆசையோடு கூட நம்ம இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.